நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்திரன் பிஆ ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இது என்னுடைய 764வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அதாவது மகரிஷிகளுக்கு வந்து 54 தலை சிறந்தவராக இருந்து வரும், பல ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வரும் லைஃப்பில், அச்சீவரும் ஆனால் விஸ்வாமித்திர மகரிஷி பற்றி. விஸ்வம்னால உலகம், மித்ரன் அவளுக்கு நண்பனாக இருக்கார். உலகத்தில் உள்ள இந்த கௌசிக மகாராஜா தான் பேர். நிறைய பேருக்கு கௌசிக கோத்திரம்ன்ற பிராமணர்கள் உண்டு. அதே மாதிரி விஸ்வாமித்திர கோத்திரம் இருக்கு. நான் கூட நினச்சிப்பேன், ஒருத்தர் தானே ரெண்டுமே. முன்னாடி கௌசிக மகாராஜா வந்து பின்னாடி விஸ்வாமித்திரன்ற இதாக மாறுறார். இது எப்படி நடந்தது, அதுதான் பார்க்க போகிறோம். அவருடைய சிறப்பும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது இதெல்லாம் தெரிய வருது. ஸோ வி ஆர் கோயிங் டு டூ தட், சி தட். ஸோ விஸ்வாமித்திர சொல்லும்போது இந்த மகரிஷியோடைய போட்டோ காமிக்கிறேன். விஸ்வாமித்திர மகரிஷி இப்போ நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நம்ம இது சனாதன தர்மத்தில் அது ஹிந்துயிசத்தை ஃபாலோ பண்ணுறவாளுக்கு, இதில் நம்பிக்கை உள்ளவாளுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு உலகத்தில் தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்போ தான் ஒரு ஸ்டோரியோ ஒரு இதுவோ புரியப்படும் நமக்கு. ஸோ ராஜரிஷி விஸ்வாமித்திரர் ராஜாவாக பிறந்து கௌசிக மகாராஜா இருந்து ரிஷியாக மாறுறவர் அவர். அதாவது மந்திரங்களின் ராஜமாதா யாருன்னா காயத்ரி மந்திரம் தான் சொல்லியிருக்கு. பிராமணனோட சகோதரின்னு இருக்குது. அதாவது பிராமணன் வந்து சத்திரியனோ வைஷ்யனோ இவ 3 பேருக்குமே தனித்தனி காயத்ரி இருக்குது. ஸோ அந்த வேதமாதா காயத்ரி மந்திரத்தை சொல்லாமல் என்ன பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் சரி, பூனலை போட்டு தெளிவேன் நான் பிராமணன் சொன்னால் பிரயோஜனமே கிடையாது. நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்ணணும், காயத்ரி ஜபத்தை பண்ணணும். பெற்றவாள் தேவையில்லை. இப்போ வேளாளர்கள், இந்த குடியானவர்களாக இருக்கலாம், அவளுக்கெல்லாம் வந்து அவளுடைய கர்மாவே பலனை கொடுத்துருது அவளுக்கு. ஸோ அது சிருஷ்டிகர்த்தம் செய்தவர் விஸ்வாமித்திர மகரிஷி. ஜென்மம் கொண்டு கொண்டு கௌசிகன் என்ற பெயரில் தான் அறியப்படுகின்றார். நம்ம அந்த காலத்திலேருந்து கதையில் கௌசிக மகாராஜா எப்படி வந்தாருன்னு பார்க்கணும். அப்போ 4 பிரம்மாவுக்கு அப்போ வந்து நிறைய புத்திரர்கள் பிரம்மாவுக்கு வரார். இப்போல்லாம் தக்ஷ பிரஜாபதியெல்லாம் கூட பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட பிரஜாபதி தான். அது மாதிரி பிரம்மாவோட ஆன புத்திரன் வந்து குஷர்னு ஒரு குஷர் அப்படின்னு ஒரு புள்ள இருக்கார் பிரம்மாவுக்கு. பிரம்மாவால் படைக்கப்பட்டவர். அவர் பிரம்மலோகத்தில் இல்லை, தேவலோகத்தில் இல்லை. நான் பூமியில் போய் வாழ்றேன்னு சொல்லி பூமிக்கு வந்துடுறார் அவர், பாரத பூமிக்கு. ஸோ இங்கே வந்து இருக்கார். சிறந்த தபஸ் செய்து ஜீவிக்கின்றவர் தேவலோகத்தில் ஜீவிக்காமல் பூலோகத்தில் ஜீவிதத்தை நடத்துகின்றார். குஷர் விதர்ப்ப தேசத்தின் ராஜபுத்திரியை விவாகம் செய்கின்றார். அதன் மூலம் குஷாம்பர், குஷனாபர், அசுர்த்தராஜஸ், வசு என்கிற 4 புத்திரர்கள் ஜனனம் அடிக்கின்றனர். அவளுக்கு கிங்டம்மை பிரித்து தரார், இந்த பாரத வருஷத்தை பிரித்து தரார். ஸோ அவர்கள் அனைவரும் தங்களின் தந்தையின் வழியிலேயே பின்பற்றி கௌசாம்பி, மகதம், தர்மாரண்யம், கிரிவிஜரத் என்ற 4 தேசங்களை ஆண்டு வருகின்றனர். இந்த குஷனாபர் ஒரு ராஜரிஷியாகவே இருக்கார். இந்த குஷர்ன்ற இதில் அந்த குஷரோடைய புள்ள தான் குஷனாபர். நல்லா புரிஞ்சுங்க. நான் 4 பிள்ளையில் ஒரு புள்ள குஷனாபர், குஷரோட 4 பிள்ளையில். இந்த குஷனாபர் ராஜரிஷியாக வாழ்ந்திருக்கிறார். இவர் கிரிதாசி என்ற ஸ்திரியை விவாகம் செய்து 100 பெண் குழந்தைகளை பெருத்தெடுக்கிறார். ஸோ பெண் குழந்தை பிறந்து நம்ம வந்து இதாக நினச்சக்கூடாது, கேவலமாக நினச்சக்கூடாது. பெண் குழந்தை இருந்தால் தான் வந்து வம்சவிருத்தி. பொண்ணு இல்லாமல் எப்படி பிள்ளைய பற்றிப்பாங்க, ஸோ தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 100 பொண்ணை என்ன செய்கிறார், நல்ல பிராயத்தில் அவர்களை காம்பிய தேசத்தின் ராஜாவான பிரம்மதத்தன் என்பவருக்கு விவாகம் செய்தனர். 100 பொண்ணையும். இந்த குஷனாபர், குஷரோட புள்ள குஷனாபர் தன்னுடைய 100 பெண்களையும் இந்த காம்பில்ய தேசத்தின் ராஜாவான பிரம்மதத்தனுக்கு விவாகம் அளித்தனர். தன்னுடைய புத்திரிகளை எல்லாம் விவாகம் செய்து கொடுத்ததால் அவர்களெல்லாம் பார்க்க முடியாமல் புத்திர சோகம். நம்ம ஆற்றுல ஒரு பொண்ணு பெற்று வச்சுட்டு கடைகளான்னு பண்ணிட்டு போனால் கஷ்டமாக இருக்குது. 100 பொண்ணு ஜேன்ட்டு கொஞ்சம் வீடு இல்லையா, தேவலோகம் மாட்டம் இருந்தது.
இப்போ எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆகி போயிட்டா. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறார். அந்த மாதிரி இருக்கும்போது தனக்கு திருப்பியும் வந்து வம்சம் சொல்லிட்டு புத்திரகாமேஷியாக பண்ணுறார். அதை பண்ணும்போது அதனால் பிரதாபம் கூடிய புத்திரன் ஜனிக்கிறான். அவன் பேர் காதி. இங்கே தான் மெயின் கதை ஆரம்பிக்கிறது. இந்த காதி இந்த ராஜா யாரோட பிள்ளை? குஷனாபருடைய பிள்ளையாக பிறக்கிறான். 100 பெண்கள், அதுக்கப்புறமா இந்த பிள்ளை பிறக்கிறான் காதின்றவன். இந்த காதின்ற ராஜா அவனுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறார். பொண்ணு வந்து கௌசிகன், அடுத்து சத்தியவதி என்கிற கௌசிகி தேவி. கௌசிகி, அதாவது சத்தியவதி என்கிற கௌசிகி, கௌசிகன். இந்த கௌசிகன் எப்படி பிறந்தான்னு ஒரு கதை தனியாக இருக்குது. அதாவது இந்த கௌசிகி என்ன செய்கிறான்னா, சத்தியவதி என்கிற சத்தியவதி ரிஷிகர் இந்த மகரிஷி கல்யாணம் பண்ணித்தரா. இதில் வந்து ரிஷிகர் கல்யாணத்தில் என்ன ஆகுன்னா, ராஜாவாஷ குஷனாபரை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரிஷிகிட்ட சொல்கிறான், நீங்கள் வந்து 1000 வெண் குதிரையை கொண்டு வந்துடணும், அதுக்கு ஒரு காது கருப்பாக இருக்கணும். வெள்ளை குதிரையே கிடைக்கிது 1000 கஷ்டம். ஒரு ரிஷி இப்படி கொண்டு போகிறாரு பார்த்துலான்ட்டு. அவர் வருண ஜெபம் பண்ணி வருணன் தான் குதிரைக்கெல்லாம் அதிபதி. 1000 குதிரை வெள்ளை காது ஒரு காது கருப்பு கொண்டு கொடுத்துட்றாரு. வேறு வழியில் அப்புறம் சபிச்சிருவான்னு சொல்லிட்டு பயந்து தன் பொண்ணு சத்தியவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். கல்யாணம் பண்ணி கொடுத்து சத்தியவதி சொல்கிறார், வா காட்டுக்கு போகலான்றார் அவர். சரின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறாங்க. சத்தியவதி உள்ள கொடுக்கும்போது இப்போ இந்த வேறு குசனாபா இருக்கான் இல்லையா, அவனுடைய பொண்டாட்டி என்ன பண்ணுறா, இப்போ இவன் கல்யாணம் பண்ணி போட்டா, பிள்ளையே இல்லையே சொல்லி வருத்தப்பட்டு பொண்ணுகிட்ட போய் சொல்கிறா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, யார் இந்த ராஜ்யத்தை ஆழ்வா, எனக்கு புள்ள வேணுன்றா. அந்த கதை இதில் நான் சொல்கிறேன். அதை இந்த பாகவதத்துலேயே வருது. அது சரி சொல்லும்போது அப்போ ரிஷிகர்கிட்ட சொல்கிறா. ரிஷிகர் சொல்கிறா, நான் ஒரு இது மந்திரம் பண்ணி இந்த இப்போ இந்த தானியம்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ராதம் பண்ணுறதுக்கெல்லாம் அரிசி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து கவைன்னு சொல்லி ஒரு தானியம் அதை யூஸ் பண்ணுவாள். அந்த தானியத்தை வச்சு சக்கரை பொங்கலாட்டம் பண்ணி இடது பாகத்தை நீ பொண்டாட்டி சாப்பிட சொல்கிற, வலது பாகத்தை உங்கள் அம்மாட்ட கொடுன்ற. அவள் என்ன பண்ணுற, ரிஷியோட பத்தினியோட இது வந்து எனக்கு வந்து ஒரே சண்டையெல்லாம் பார்த்து அழுத்து போயிடுச்சு, உங்கள் அப்பா சண்டையெல்லாம் போடுறார், அதனால் வந்து எனக்கு சாத்மீகமான புள்ள வரணும். இவன் சொல்கிற, எங்கள் ஆத்துக்கார் ரொம்ப சாத்மீகமாக இருக்கார், எனக்கு வீரமுக்கு புள்ள வேணும், மாற்றி சாப்பிட்றா 2 பேரும். அதனால் என்ன ஆகுது, ரிஷிகரை வந்து பார்த்தா இப்படி ரௌத்திரம் மூஞ்சியில் பொண்டாட்டிக்கு சத்தியவதி மூஞ்சியில் இப்படி பண்ணிட்டு என்ன பண்ணேன். அப்போ சொல்கிறா, இப்போ வந்து ஒரு பிராமணனுக்கு மாதிரி புள்ள பிறக்கலாமா, சாத்மீகமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அடரா, வேடி மிஸ்டேக்குன்றா. சரி, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறார். இந்த பிள்ளையும் இதுவாக கோபமாக தான் இருப்பான், ஆனால் அவருக்கு கொடுக்குற பிள்ளை ஷிப் பண்ணுறேன், ரொம்ப கோபமாக இருப்பான்றார். இங்கே வந்து அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தை வந்து கௌசிக மகாராஜா. அவன் வந்து ராஜ குடும்பத்தில் பிறந்து பின்னாடி ரிஷியாக மாறிடுற, விஸ்வாமித்திர மகரிஷியா. இப்படி வருது கதை. சார் இப்போ இதில் மொட்டையான போட்டான். அந்த இதில் வந்து கௌசிகன் போட்டான். எப்படி பிறந்தான் கௌசிகன், இதுதான் கதை. இப்போ இன்றைக்கு இப்போ கௌசிகி என்ற சத்தியவதி ரிஷிகர் என்பவர் விவாகம் செய்து ஜமதக்னி என்பவரை பெற்றெடுக்கிறார். ஜமதக்னி பிறக்கும்போதே கோபமாக இருக்கார். ஸோ அவர் வந்து தபஸ் பண்ணுறார், ரொம்ப தபஸ்வி. அவள் வாழ்ந்ததெல்லாம் வந்து இந்த மத்திய பிரதேஷ் மேலே தான் இருந்திருக்காவா. இப்போ படைவடி சொன்னாலும் முதல்ல இந்த கதையில் பாகிஷ்மதி புராணத்திலாம் என்ன வருதுன்னா, அங்கே தான் வசித்தா. யமதக்னியும் ரேணுகா பரமேஸ்வரி அவரோட மனைவியானவர் காசிராஜா பொண்ணாக பிறந்து இவரை பார்த்து லவ் பண்ணிக்கிறான்றார். அவர் பண்ணிக்க மாட்டேன்றார், நான் பிராமணன்றார், இல்லை நான் மாற்றிக்கிறேன்றார். அவள் தான் கருமாரியம்மன். அது அந்தன பெண் உருவெடுத்து வந்தான்னு வரும் கருமாரியம்மன். அதனால் கருமாரியம்மனுக்கு வந்து பலியெல்லாம் கிடையாது, வெறும் சக்கரை பொங்கல் தான் பண்ணலாம், வேறு வெண் பொங்கல் பண்ணலாம், மிச்ச சாதங்கள்லாம் பண்ணலாம். ஸோ இங்கே இன்று இமயமலையில் கௌசிகி என்ற நிதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்களை புத்திரானை ஜமதக்னி பெற்றெடுத்தவர் தான் பார்கவன்க பரசுராமன். ஜமதக்னிக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து பரசுராமன். ரேணுகாவுக்கும் ஜமதக்னியும் கோபமாக இருக்கான் பரசுராமன். ஸோ இங்கே கௌசிகன் தந்தையான கார்த்திகேயன் காலத்திற்கு பிறகு கன்னியாகுப்சம் என்ற தந்தையின் தேசத்தின் ராஜனாகிறார். அந்த நேரத்தில் ராஜாவை வந்து
காட்டுக்கு போகிறார். வசிஷ்டரின் சுரபி என்கிற பசு இருந்தது. எப்பொழுதும் பால் சுரந்து கொண்டே இருக்கும். ஆகையால் பல ராஜன்மார்களெல்லாம் அந்த பசு மேல் ஒரு நோட்டம் உண்டு. அதே போல் என்ன பால் மட்டும் தரல, அது பார்த்தாலே அப்படியே எல்லாம் வருஷிச்சிடும். எல்லா விதமான பஞ்சபட்ச பரிமாணம் முழுக்க எல்லாருக்கும் சாப்பாடு 1000 பேர் தான் சாப்பாடு கொடுத்துரும் அது. ஸோ அது மேலே வசிஷ்டர் கேட்டு பார்த்தார். அது சம்மதிக்க முடியாது. இப்போ இது மாதிரி நானும் நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் போட்டுருக்கு, இது தேவலோக பசு, ஐ கேனாட் கிவ் யூ சொல்லும்போது சண்டை வருது 2 பேருக்கும். வசிஷ்டரோட யுத்தம் செய்து அதில் தோல்வி அடைகிறார். ஏன் வசிஷ்டரை ஜெயிச்சான் பார்த்தோன்னா, அவர் பிரம்ம ரிஷி, அதனால் நம்மளும் ரிஷி பட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு ராஜா பதவியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரிஷியாக மாறுறார். ஸோ கௌசிகன் எப்படி ரிஷியாக மாறுறாருன்னா, விஸ்வாமித்திர மகரிஷியாவோட தபசுக்கார் 1000வது வருஷம் தபசுக்கார். அதன் காரணமாக ஹிமாலயத்தில் சிவனை நோக்கி தபஸ் செய்கிறார். சிவனிடமிருந்து பிரம்மாஸ்திரம் என்ற பல அஸ்திரங்களை பெற்று மறுபடியும் வசிஷ்டர் யுத்தம் செய்கிறார். இருந்தாலும் வசிஷ்டரிடமிருந்த திருதண்டம் என்ற திரிசூலம் கௌசிகனின் பிரம்மாஸ்திரம் எல்லாத்தையும் முழுங்கிறது. இந்த திருதண்டம் என்ற சூதாதியத்தை வசிஷ்டர் சிவனை தபஸ் செய்து வாங்கினார். இந்த முறையும் படுத்தோல்வி கௌசிகனுக்கு ஏற்பட்டது. இதனால் விரக்தி அடைந்த கௌசிகன் வசிஷ்டரை தோல்வியடைய சிவனை தபஸ் செய்து பிரம்ம ரிஷி ஆகணும்னு ட்ரை பண்ணுறார். ஸோ ஒரு தேசத்தின் ராஜன் சத்திரியனாக இருந்தால் சப செய்தி ராஜரிஷி ஆகலாம் என்று ஒரு கிளாஸ் இருக்கு. ஆனால் பிரம்ம ரிஷி ஆக வேண்டும் என்றால் பிராமணத்துவம் கூடிய பிராமணனாக ஜனிக்க வேண்டும். இருந்தாலும் பிராமணன் அல்லாத கௌசிகன் பிரம்ம ரிஷி என்று பிரம்மாவாலே அழைக்கப்பட்டார் தபஸ்னால. இருந்தாலும் முழு திருப்தி அடையாத கௌசிகன் தன்னுடைய சத்குருவான வசிஷ்டர் வாயிலிருந்து பிரம்ம ரிஷின்னு வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுற வசிஷ்டர் தனக்கு என்னென்ன உபாதையெல்லாம் பண்ணாரோ எல்லாம் மறந்துடுறார். வசிஷ்டர் வாயிலேயே பிரம்ம ரிஷியின் பட்டத்தை வாங்குறார். பிரம்ம ரிஷி பதவிக்காக கடும் தபஸ் இருக்கும்போது தேவேந்திர தனக்கு ஆபத்து வரக்கூடும் என்று நினைத்து மேனகையை அனுப்பி தபஸ் செய்து கொண்டிருந்த கௌசிகனை மயக்கினார். அவளை நாட்டியத்தில் தபஸ் கலைந்தது. அவளோடு சரீரத்தை பங்கு வைத்தார். அதனால் பிறந்தார் சகுந்தலை. சகுந்தலை வச்சு மேனகை போயிடுறா மேலே. ஸோ சகுந்தலைக்கு திணிச்சு வந்தான் பரதன், துஷ்யந்தனுக்கும் சகுந்தனுக்கும். இதனால் பாரத தேசன் பேர். இஷ்வா குலத்தில் ஜனித்தவன் இன்னொரு ராஜா திருசங்கன் பேர். அவனுக்கு ஒரு ஆசை, ஜீவன் போனால் தான் சொர்க்கம் போக முடியுமா, ஜீவனோடு சொர்க்கத்துக்கு போன ஆசைப்படுறான். அதனால் வசிஷ்டெல்லாம் ஒத்துக்கலை, சபிச்சிடுறார் அவனை. ஆனால் கௌசிகரிடம் சென்றார். அவரும் ஒரு யாகத்தை செய்து சொர்க்கத்தில் அனுப்பி வைத்தார். இதை கண்ட தேவேந்திரன் தள்ளி விட்டுறான். அவன் சரி தலைகெழுத்து வரும்போது அப்படியே நின்றுன்றார். மீண்டும் பூமி நோக்கி திருசங்க வந்தான். திருசங்க சொர்க்கம் பார்த்து கோபம் கொண்டான் கௌசிகன். பூமிக்கு வராதபடி நடுவில் நிறுத்தி அங்கேயே ஒரு தேவலோகத்தை சிருஷ்டி பண்ணிடுறார். அதுதான் திருசங்க சொர்க்கம்ன்றது. திருசங்குக்காக புதிய விஸ்வம் என்ற லோகத்தை சிருஷ்டிக்கதால் அன்றிலிருந்து விஸ்வாமித்திரர் என்று அழைக்கப்பட்டார் வருது. இப்போ இந்த படங்கள் பார்க்குறோம் நம்ம. விஸ்வாமித்திரர் மேனகை அவரை லவ் பண்ணுறா இந்திரனுடைய துண்டுகோலில். ரவியூர் மாட பெயிண்டிங் இது. அப்புறம் குழந்தை பிறந்துடுது. அதை நிராகரிச்சிடுறார் இவர். அப்போ பார்த்துடுறா, அப்படியே விட்டு போகிறா. கண்வ மகிழ்ச்சி எடுத்து வளர்த்து சகுந்தியில் வளர்க்குறார். அந்த சகுந்தியை துஷ்யந்தன்கிட்ட பறிபோரி போய் பரதனை பெற்றெடுக்கிறார். அப்படி போகிறது கதை. விஸ்வாமித்திரர் இதெல்லாம் பண்ணாலும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கார் லைஃப்பில். இது அவர் சின்ன வயசில் தபஸ் பண்ணும்போது மேனகை அமிச்சு டான்ஸ் ஆட சொல்கிறான் இந்திரன். நான் அவனோட பதவி பறிபோயிடுமோன்ற பயத்தில். திருசங்க சொர்க்கம் அமைக்கிற காட்சி இது. திருசங்க சொர்க்கம் அது. இது ஜமதக்னியும் ரேணுகாவும். இந்த படம் ரொம்ப ரேர் படம். தஞ்சாவூர் ஆற்றுது. 2 பேரும் உட்காந்துருக்கா. நடுவில் பரசுராமன் நிற்கிறான் சின்ன குழந்தைய. ஜமதக்னி ரேணுகா பரமேஸ்வரி.
ஸோ இந்த மாதிரி இது ரேணுகையினுடைய இது தலை சுற்றி வந்து அவளோட வரலாறு இருக்குது. ஸ்ரீ விஸ்வாமித்திரர் சொல்லும்போது பலவிதமான கதைகளை பின்னி படைஞ்சிருக்கு. விஸ்வாமித்திரர் தான் ராமலக்ஷ்மண காட்டுக்கு கழிச்சு போய் இந்த தாடக வதம் எல்லாம் அப்போ தான் நடக்கிறது. இந்த மாரீசனை தோல்கி அடிக்கிறது அது நடக்குது. அகல்ய சாபு மோதம் விஸ்வாமித்திரம் மூலமாக நடக்கிறது. வசிஷ்டர் குலகுருவாக இருந்தாலும் விஸ்வாகு குலத்தில் விஸ்வாமிஸ்வரர் மூலமாக தான் ராமலக்ஷ்மணாவோட இது நடக்கிறது. சீதாராம கல்யாணமும் விஸ்வாமித்திரர் மூலமாக நடக்கிறது. மிதில் வரைக்கும் போகிறார். இதெல்லாம் வருது. இந்த விஸ்வாமித்திரர்னு ஒரு சாப்டர் எடுத்தால் அந்த மகரிஷியை நம்ம கை கூப்பி வணங்கணும். காயத்ரி மந்திரம் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது, விஸ்வாமித்திர ரிஷிக்கு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பல மகரிஷிகள் இருக்கா. ஒவ்வொருத்தரோட இதெல்லாம் எடுத்து பார்த்தா ஒன்று உனக்கு ஹரிச்சந்திரன் கதையிலே வர அந்த விஸ்வாமித்திரர் வந்துடுறார். ஸோ ஹரிச்சந்திரன் கதையில் வந்து லோகிதாசன் வந்து காட்டுக்கு ஓடி போயிடுறான். ஏன்னா வந்து ஹரிச்சந்திரன் இது பண்ணிடுறான். வருணனுக்கு ஜபம் பண்ணி குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தைய கொடுத்து விட்றேன்றான். குழந்தை வளர்றது, பல்லே முளைக்கலேன்றான். அப்புறம் பால் குடிக்கலேன்றான்லாம் சொல்லி ஒரு நாள் அது 5 வயசு ஆகுது. இப்போ வரணும் கோபம் பண்ணுறான். யூ ஷுட் கிவ் மீன். அப்போ சாஸ்திரத்தெல்லாம் என்னடாருன்னா, இந்த பையனுக்கு இன்னொரு பையனை பலி கொடுக்கலான்றார். ஸோ அப்போ யுப சம்பத்து, அந்த சம்பத்தில் ஒரு குழந்தைய யாரை விற்கிறான், அவன் அப்பங்காரன். அந்த குழந்தைய கட்டி வைக்கிறான். அந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றி விஸ்வாமித்திரன் போது, நீ விஸ்வாமித்திரர் பின்னாடி தான் போகணுன்றா எல்லாரும். ஏன்னா அப்போ சொந்த அப்பா வித்துட்டு போட்டான். ராஜா வந்து தாங்குள்ளே காப்பாற்று தான் பண்ணா. ஸோ விஸ்வாமித்திரன் ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணுறார் அவர். அப்பேற்பட்ட மகா விஸ்வாமித்திரரை பற்றி பார்த்துருக்கோம். மகரிஷிக்கெல்லாம் தலை சிறந்தவர். எல்லாருக்கும் உபயோகமான அந்த காயத்ரி மந்திரத்தை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் அவர் தான். ஸோ அவரை வணங்கி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.